கடற்படை, ஆயுத பராமரிப்பு, மேலாண்மை அமைப்புகள், ஆளில்லா விமான இயக்கங்கள் போன்ற துறைகளில் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் துருக்கியிடமிருந்து தற்காப்பு தொழில்நுட்ப பரிமாற்றத்தை பெற மலேசியா இலக்கு வைத்துள்ளது என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி மொஹமட் காலித் நூர்டின் தெரிவித்துள்ளார். இஸ்தான்புல்லில் நடைபெறும் 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தற்காப்பு தொழில்துறை கண்காட்சி IDEF-ஐ பார்வையிட்ட போது அவர் இவ்வாறு கூறினார். மலேசிய நிறுவனங்கள் துருக்கிய நிறுவனங்களுடன் இணைந்து தற்காப்பு தொழில் மேம்பாட்டில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மொஹமட் காலித் துருக்கி, அசர்பைஜான், சூடான் நாடுகளின் உயர்மட்ட தற்காப்பு அதிகாரிகளை சந்தித்து ஒத்துழைப்பு, பயிற்சி, பிராந்திய பாதுகாப்பு சவால்கள் குறித்து பேசினார். மேலும் மலேசிய, துருக்கிய நிறுவனங்களுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதையும் அவர் நேரில் கண்டார். மலேசியாவில் நடைபெறவுள்ள டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஆசியா DSA, நேஷனல் செக்யூரிட்டி ஆசியா, நட்செக் 2026 கண்காட்சிகளில் துருக்கி பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளையும் அவர் பார்வையிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.